இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கேப்டன் பிரபா கும்பலை சேர்ந்த மேலும் 4 குற்றம் சாட்டப்பட்டனர். கேப்டன் பிரபா எனும் திட்டமிட்ட குற்றச்செயல் கும்பலை சேர்ந்த மேலும் 4 நபர்கள் ஷாலாம் உயர் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 38 வயது சி நவீந்திரன், 30 வயது எஸ் ஸ்ரீதரன், 30 வயது எஸ் பிரதீப் குமார் மற்றும் 44 வயது கே தேவேந்திரன் ஆகியோர் நீதிபதி புபிண்டர் சிங் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வரை ஸ்லாங்கூர், கொலலங்கான், ஜிஞ்சாரோம், கம்போங் சுங்காய் ஜாரோம், ஜலான் மஹாங் 2இல் உள்ள எண்ணெய் பனை தோட்டத்தில் இந்த 4 குற்றச்செயலில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 130 பிரிவின் கீழ் 4 குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட இதே கும்பலை சேர்ந்த 13 பேருடன் சேர்த்து இந்த 4 விசாரணைக்கு உட்படுத்த அரசு தரப்பு வழக்கறிஞர் முஸ்தபா பி குன்யாலாம் விண்ணப்பித்துள்ளார். கேப்டன் பிரபா கும்பல் ஸ்லாங்கூர், நகரி சம்பிலான், பினாங்கு மற்றும் பேராக் ஆகிய மாநிலங்களில் கொலை, ஆயுத தாக்கல், தீ வைப்பு மற்றும் கும்பல் கொள்ளை போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டுள்ளது என்று இதற்கு முன்பு போலீஸ் துறை தெரிவித்திருந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆப் ஜாக் ஸ்பேரோ எனும் பெயரில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நாடு தழுவிய நிலையில் நடத்திய தேடுதல் வேட்டையில் இக்கும்பலை சேர்ந்த 17 பேரை இதுவரை கைது செய்துள்ளனர். இருப்பினும் இக்கும்பலின் தலைவன் என சந்தேகிக்கப்படும் கேப்டன் பிரபா மற்றும் சிலர் இந்தியா அல்லது தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் இன்றைய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். ஈரான் மோதல். பெட்ரோல் ரான் 95 விலையை இன்னும் 2 மாதங்களுக்கு தக்க வைக்க முடியும், பிரதமர் நம்பிக்கை. ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மத்தியிலும் மலேசியாவில் பெட்ரோல் ரான் 95 விலையை லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்ற அளவில் இன்னும் 2 மாதங்களுக்கு தக்க வைக்க முடியும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை பூட்ராஜயாவில் ஒரு வணிக வளாகத்தில் உள்ள சூராவிற்கு சென்று தொழுகையில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இக்கட்டான சூழல் குறித்து எச்சரிக்கை விடுத்தார். தற்போதைய ஈரான் மோதலின் விளைவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கும். பெட்ரோல் ரான் 95 விலையை இப்போதைக்கு மாற்றாமல் ஒரு சில மாதங்களுக்கு தக்க வைக்க முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணை நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டால் அது முன்னெப்போதும் இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கும். இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் பிரதமர் நினைவுறுத்தினார். தற்போது 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ளன. இதனால் கப்பல்கள் நீண்ட தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும். இந்த சூழலால் இறக்குமதி செலவுகள், சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் செலவுகள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய கால்பந்து அணியின் அந்நிய நாட்டை சேர்ந்த 7 பாரம்பரிய வீரர்களின் மூதாதையர்கள் மலேசியாவை சேர்ந்தவர்கள் என்று கூறி நடத்தப்பட்ட ஆவண மோசடி விவகாரத்தில் தமக்கு தொடர்பிருப்பதாக கூறுவோர் அதற்குரிய ஆதாரங்களுடன் தன்னை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் என ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய கால்பந்து சங்கமான FAM மற்றும் 7 பாரம்பரிய வீரர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விளையாட்டுக்கான சர்வதேச நடுவர் நீதிமன்றமான CAS அண்மையில் தள்ளுபடி செய்துவிட்டது. FIFA விதித்த தண்டனைக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த மேல்முறையீடு தோல்வியடைந்ததை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் X தளத்தில் பயனர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த JDT எனப்படும் ஜொஹோர் டாருல் தஅசீம் கால்பந்து சங்கத்தின் உரிமையாளருமான தங்கு இஸ்மாயில், உங்களிடம் இருக்கும் எந்த ஆதாரத்துடனும் என்னை கூட்டாக நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லுங்கள், தயவு செய்து இதை செய்யுங்கள் என சவால் விடுத்துள்ளார். முன்னதாக தகுதி சான்றிதழ் தொடர்பான ஆவணங்களில் முறைகேடு நடந்ததாக கூறி அந்த 7 வீரர்கள் தொடர்ந்து போட்டிகளில் பங்கேற்க உலக கால்பந்து சம்மேளனமான FIFA தடை விதித்திருந்தது.
இதனை எதிர்த்து FAM மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தற்போதைய CAS-இன் தீர்ப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. ஜொஹூர் அரச குடும்பத்தை சேர்ந்த துங்கு இஸ்மாயில் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மிகவும் வெளிப்படையாகவும் உறுதியாகவும் பதிவு செய்திருப்பது மலேசிய கால்பந்து வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கியின் வான்பரப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஏவுகணை தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டிற்கு மலேசியா தனது ஒருமைப்பாட்டையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது. தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு சூழல் எவ்வளவு பலவீனமாக உள்ளது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்துள்ளதாக மலேசியா குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துருக்கி அதிபர் ரஜீப் தைப் எர்டோவானுடன் நேற்று வியாழக்கிழமை இரவு தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் தாக்குதல்கள் மற்றும் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து இருவரும் விரிவாக விவாதித்தனர். ஈரானின் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உள்ளிட்ட பல மூத்த தலைவர்களின் படுகொலை சம்பவங்கள் குறித்து பிரதமர் அன்வார் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். இத்தகைய போக்குகள் மேற்காசியாவை நீண்டகால பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். கிள்ளான் காப்பார் தமன் ஸ்ரீ காப்பாரில் நேற்று நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மற்றும் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக நம்பப்படும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை தனது 4-wheel டிரைவ் வாகனத்தினால் மோதி விபத்தை ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டு 5 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஒரு லாரி ஓட்டுநரை நோக்கி துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் நடத்திய மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் 4-wheel டிரைவ் வாகனத்தினால் மோதப்பட்டதால் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். மற்றொருவர் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கு ஏதுவாக 49 வயது வாகன ஓட்டுநர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் S. விஜயராவ் தெரிவித்தார். எனினும் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்களுக்கும் அவர்களை மோதி தள்ளிய நபருக்கும் எவ்வித அறிமுகமும் இல்லை என்று விஜயராவ் விளக்கினார். ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷாசலி கஹார் வெளியிட்ட அறிக்கையின்படி நேற்று வியாழக்கிழமை காலை 9:51 மணியளவில் கப்பார் காம்போங் பிராபாட் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் 4-wheel டிரைவ் வாகன ஓட்டுநரின் பணியாளரான லாரி ஓட்டுநர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 4-wheel டிரைவ் வாகன ஓட்டுநர் இருவர் பயணித்த அந்த மோட்டார் சைக்கிளை துரத்தி கொண்டு சென்றுள்ளார். கம்போங் பிராபாட் அருகில் ஜலான் கிரைதாப்பி லாமா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்திருந்தவர் துப்பாக்கியை போன்ற ஒரு பொருளை காட்டி மிரட்டிய போது 4-wheel டிரைவ் வாகன ஓட்டுநர் அவர்களை வாகனத்தினால் மோதி கீழே தள்ளியுள்ளார். இதில் மோட்டார் சைக்கிள் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்டதில் பின்னால் அமர்ந்திருந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூவருமே பலத்த குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. உயிரிழந்த நபர் மீது கொலை, கொள்ளை முயற்சி, கூட்டுக் கொள்ளை என 23 குற்றப்பதிவுகள் உள்ளன. காயமடைந்தவருக்கு 10 குற்றப்பதிவுகள் உள்ளன. மேலும் இவர் தேடப்படும் குற்றவாளியாவார். இருவரை மோதி தள்ளிய வாகன ஓட்டுநர் மீது கொலை மற்றும் கொலை முயற்சி மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றப்பதிவுகள் உள்ளன. இவ்வழக்கு தற்போது குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. பெரா கோலகங்சா கம்போங் பாரு லீமான் கட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா இன்று வெள்ளிக்கிழமை மிக கோலாகலமாக நடைபெற்றது. சுமார் 80 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை காண பேரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை புரிந்தனர். இன்று காலை 11 மணியளவில் வேத விருப்பன்னர்களின் மந்திர முழக்கங்களுடன் மகா மாரியம்மன் விமான கோபுரத்திற்கும் பரிவார மூர்த்தி விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் மூலாலய மூர்த்திகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன. ஆலய தலைவர் மு. முனியாண்டி இதுகுறித்து பேசுகையில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஆலயம் மாயிகாவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமிவேலுவின் பெரும் முயற்சியால் கடந்த 2003ஆம் ஆண்டு அன்று தனது முதல் கும்பாபிஷேகத்தை கண்டது என்றார். என் பேர் முனியாண்டி முனுசாமி. 40 வருஷமாக இந்த கோயிலில் நான் தலைவராக இருக்கேன். இந்த கோயில் இன்றைக்கி இங்கே இருக்குன்னா முக்கிய காரணம் அதுக்கு துன் சாமிவேலு. கோயில் உடைச்சப்ப அவர் தான் எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து இந்த கோயிலை இந்த இடத்துல கட்டி கொடுத்தாரு. அப்புறம் எங்களுக்கு வர்த்தாவும் வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவருக்கு இந்த வேலையிலே நாங்கள்
நிர்வாக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 6ஆம் தேதி 3ஆவது மாதம் 2003 கும்பாபிஷேகம் நடந்தது. அது 23 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அதே தேதியில் அந்த கும்பாபிஷேகம் இந்த கோயிலில் நடக்குது. எங்களுக்கு இந்த வருஷம் கோயிலை கட்டி முடித்த கான்ட்ராக்டரு, எங்கள் கூட உள்ள அலி ஜவத்தான் கொசா நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் பொதுமக்களும் நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அரசாங்கம் ஏறக்குறைய ஒரு 2 லட்சம் வெள்ளி மானியம் கொடுத்துருக்காங்க எங்கள் கோயிலுக்கு. இந்த வேளையில் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலய கும்பாபிஷேகத்திற்கு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் 1 லட்சம் ரிங்கிட் மானியம் வழங்கி பெருமைப்படுத்தியதாக முனியாண்டி குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் டத்து சிவனேசனை பிரதிநிதித்து பங்கேற்ற அவரின் சிறப்பு அதிகாரி யு முத்துசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாட்டில் நிலுவையில் உள்ள ஆலய நில விவகாரங்களுக்கு முறையான தீர்வு காண டத்து சிவனேசன் தலைமையில் பேரா மாநிலத்தில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா டத்தோ பேரா மாநில அளவில் எல்லா காளைங்களுக்கும் குறிப்பாக கும்பாபிஷேகம் செய்யாமல் இருக்கிற காளைகளை கட்டி முடித்து சாமியை ஒரு முறையாக கும்பாபிஷேகம் செய்ய சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா பேரா மாநிலத்தில் இப்போ பேரா மாநிலமில் மலேசியா அளவில் முக்கியமாக பேசப்படுறது வந்து ஆலயங்கள் உடைக்கப்படுவது, ஆலயங்கள் வந்து முறையாக நிலத்தில் இல்லாததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் மாண்புமிகு டாக்டர் சிவனேசன் அவர்களுக்கு முழு உரிமையும் கொடுத்து இதை சீரமைக்க ஒரு குழு அமைத்து செயல்பட சொல்லியிருக்காங்க. அது வந்து டத்தோ தலைமையில் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கோயில்களை வந்து முறையாக நிலப்பட்டா வாங்குறதுக்கும் முறையாக வேற இடத்துக்கு செய்யறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து இதை முறையாக செய்துட்டு இருப்பாங்க. டத்தோ சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்றது என்னன்னா, கோயில்களை அமைக்கிறவங்க இனிமேல் முறையாக அதற்கு எல்லாத்தையும் தஸ்தாவேஜுகளெல்லாம் முறையான அலுவலருக்கு சமர்ப்பித்து அவங்களோட ஒப்புதல் கேட்டுட்டு அப்புறம் கட்ட ஆரம்பிங்க. நமக்கு வந்து உரிமை இருந்துச்சுன்னா அதை சரியாக செய்யலாம். ஆனால் எந்த முறையாக கேட்காம உடனே ஆலயத்தை கட்டுறது வந்து தவறான ஒரு செயல். இப்போ கட்டின ஆலயங்களை வந்து கண்டிப்பாக டத்தோ வந்து முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து அதை எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்வார்ன்றது டத்தோ கொடுத்த உறுதி. எதிர்காலத்தில் எவ்வித சிக்கல்களும் எழாமல் இருக்க புதிய ஆலயங்களை கட்டும்போது முறையான அனுமதியை பெற்று பாதுகாப்பான முறையில் அமைக்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார். ஜோஹர் பாருவில் பாகிஸ்தானிய தொழிலதிபர் ஒருவரை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக அவரின் மனைவி மற்றும் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி உட்பட 6 பேர் ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். அந்த பாகிஸ்தான் தொழில் அதிபரின் 53 வயது மனைவி ஷாமீம் பேகம் அப்துல் சயீத், ஒரு மாற்றுத்திறனாளியான 30 வயது முகமது ரஷீத் இஸ்மாயில் உட்பட 6 பேர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டத்தோ செவான் ஜைடி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இந்த 6வரும் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி நண்பகல் வேளையில் பசிர்குடாங் வர்த்தக மையத்தின் பின்னால் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் அந்த தொழில் அதிபரிடம் கூட்டுக் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் தனது கணவரிடம் நடத்தப்பட்ட இந்த கொள்ளை சம்பவத்தில் தனக்கு தொடர்பு இருப்பதை பெண்மணி ஷாமீம் பேகம் ஒப்புக்கொண்டார். எனினும் அவருடன் சேர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்ட மாற்றுத்திறனாளி குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். தனது சொந்த கணவரிடமே கொள்ளையடிக்க மூளையாக இருந்து செயல்பட்டதாக கூறப்படும் ஷாமீம் பேகமிற்கு எதிரான தீர்ப்பு வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி அளிக்கப்படும் என்று நீதிபதி செவான் ஜைட் தெரிவித்தார். இந்த கொள்ளை சம்பவம் ஜோஹர் பாரு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மனைவியே தனது கணவரை கொள்ளையடிக்க உடந்தையாக இருந்ததும், நன்கு திட்டமிட்டு கும்பலாக சேர்ந்து 5 லட்சம் ரிங்கிட்டை பறித்து சென்றதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி கிள்ளான் மேரு போலீஸ் நிலையத்தில் மோதலில் ஈடுபட்டது, காயத்தை ஏற்படுத்தியது மற்றும் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 இந்திய ஆடவர்கள் கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 39 வயது பி கோபிநாத், 38 வயது பி கலையரசன் மற்றும் 44 வயது ஏ மகேந்திரன் ஆகியோரே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாவர். மஜிஸ்ட்ரேட் அசீசா மாட் முன்னிலையில் அந்த மூவரும் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 2 இரவு 9:47 மணியளவில் மேரு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ய வந்த நபரை ஹெல்மெட் மற்றும் இரும்பு தடியால் தாக்கி காயம் ஏற்படுத்தியதாக இம்மூவர் மீதும் முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. மக்களின்
பாதுகாப்பிற்கு அரணாக விளங்கும் போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது, அங்குள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியது உட்பட அராஜக செயல் புரிந்ததாக 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மூவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இவர்கள் புரிந்த அராஜக செயல் தொடர்பான காணொளி அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.